श्रीशैलेशदयापात्रं दीपक्यादिगुणानां यतीन्द्रप्रणवमन्दिरं यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत बदाम्बुजयुक्तमर्कव्योमततस्तराणि नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युतनयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदेशेन कुलपतेर्वक्लाभिरामम् श्रीमत्तदङ्ग्रलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगधाव्यभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगी भागान् भक्ताङ्गिरेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसुमणिं प्रणतोष्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं कल्कमादानुगमः स्मरणस्य साक्षात् तुजुकुलतिलகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தளமதில் சூழ்வெளிபுத்தூர் அன்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நிதி சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்துவத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கழித்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா முன் செவ்வடி செவ்விதிர்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிப்போல் புக்கு முழங்கும் பாஞ்சசன்யம் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நன்றிருப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆண்டோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது 56வதாக திருப்பார்கடல் கிருஷ்ணசுவாமி கோயில். திருப்பார்கடல் கிருஷ்ணர் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள கீழ்பேரூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள விஷ்ணுக்காக கோயில். அங்கே கிருஷ்ணனாக வணங்கப்படுகிறார். இது பழமையான இந்து கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். இங்குள்ள மூலவர் 4 கரங்களுடன் இருக்கிறார். கைகளில் சங்கு சக்கர சுதர்சன சக்கரம் துளசி மாலையுடன் கூடிய தாமரை ஆகியவற்றுடன் உள்ளார். இந்த மூலவரான கிருஷ்ணன் திருப்பார்கடல் பட்டாரகர். சங்க காலத்தில் இந்த இடத்தை ஆண்டு வந்த ஆய் குடும்பத்தின் குலதெய்வம் ஆவார். ராஜ்யமும் அந்த குடும்பத்தாரும் வேணாடு கீழ்பேரூர் ஸ்வரூபம் என்று அழைக்கப்பட்டனர். 12 ஆழ்வார்களின் வரிசையில் 7வது ஆழ்வாராக கருதப்படும் குலசேகர ஆழ்வார் இந்த கோயிலை புதுப்பித்ததாக நம்பப்படுகிறது. இருப்பினும் இது 108 திவ்ய தேசங்களில் இத்திருத்தலத்தை பற்றி ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை. இந்த கோயில் தொடர்பான புராண கதைகள் தமிழகம் மற்றும் தற்போது கேரளா என்று அழைக்கப்படும் மாநிலத்தை ஆண்ட பேரரசுகள் மற்றும் சாம்ராஜ்யங்களுடன் நெருங்கி பிணைந்துள்ளன. மேலும் இந்த கோயிலின் வரலாறு சேர சோழ பேரரசுகளுடன் வேணாடு மற்றும் திருவிதாங்கூர் சாம்ராஜ்யத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது. இந்த கோயில் பழங்கால திராவிட பாணியில் கட்டப்பட்டதாகும். பரபிரம்மத்தின் இருப்பை குறிக்கும் வட்ட வடிவ கருவறையின் வெளிப்புறத்தில் கர்ப்ப கிரகத்தில் வெளிப்புற சுவரில் பிரம்மாவும் சிவனும் இருக்கிறார்கள். 12 ராசிகளை குறிக்கும் வகையில் அமைந்த அது 3 திருமூர்த்தி பெருக்கப்படும் நிலையை சுட்ட கருவறையின் மேல்கூரை 12 மரத்துண்டுகளில் செதுக்கப்பட்ட 36 ராடர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இது வகையில் இது ஆதிபராசக்தியின் பீடங்களின் எண்ணிக்கையான 108ஐ குறிக்கிறது. இக்கோயில் மரசிம்மப்படும் கொல்லம் சகாப்தம் தொடங்கியதாகவும் நம்பப்படுகிறது. கோயில் வளாகத்தில் கருங்கல் சுவர்கள் உள்ளன. கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வரும்போது நீண்ட கருங்கல் அடித்தளம் உள்ளது. மூலவரின் வலது புறத்திலும் முன்புறத்திலும் சற்று உயரத்தில் கூத்தம்பலம் சரியான அளவீட்டுடன் உள்ளது. அருகில் ஆணைக்குட்டில் உள்ளது. வழக்கமான அமைப்பில் பெல்லிக்காலும் முதன்மை நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ளது. இதன் வாயிலாக உள்ளே பகுதிகளுக்கும் செல்ல முடியும். நமஸ்கார மண்டபத்தின் 4 பக்கங்களிலும் மரத்தூண்கள் உள்ளன. மேலும் 4 கல்தூணங்கள் சோபனத்தை எதிர்நோக்கும் 2 கல் வேலைப்பாடுகளும் உள்ளன. சதுர வடிவ செப்பு ஓடுகளால் வேயப்பட்ட கூரை உள்ளது. பார்வதி மடியில் அமர்ந்திருக்கும் சிவனின் சிற்பமும் உள்ளது. தொடர்ந்து சிறிய விநாயகர், முருகன், நந்தி ஆகியவையும் காணப்படுகின்றன. எதிரில் 4 கைகளுடன் விஷ்ணுவின் சிற்பம் சங்கு சக்கரம் தாமரை ஆகியவற்றுடன் உள்ளது. அவருக்கு ஒருபுறம் ஸ்ரீதேவியும் மறுபுறம் பூதேவியும் உள்ளனர். கருவறை வட்ட வடிவில் உள்ளது. சுவர் முழுக்க கிருஷ்ண லீலையினுடைய அடக்கக்கூடிய சிற்பங்கள் உள்ளன. இவ்வளவு பெரும்பற்ற திருப்பார்கடல் கிருஷ்ணசுவாமி கோயிலை வணங்கி அவருடைய அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணை. ஜெய ஜெய ராமராம சத்குரு மகாராஜ்க்கு ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும்
அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழித்தினம் சீரி அல்லாதே ரிவாணி தாராய் பறையல ரொம்பாவாய் வெற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றுமை ஆகும் உனக்கே நாம் அட்சயமும் மற்றையும் காமங்கள் மாற்றையல ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள் பெற்றின் புறம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.